ஹாய்ங்க. இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் வந்து நான் எப்படி செய்வேன்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணியிருக்கிற வாழைக்காய் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய் வந்து 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வந்துட்டு அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காயில் போடுறதுக்கு மசாலா பொருள் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூன், இது கூடவே பெப்பர் வந்துட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து வாழைக்காய்க்கு போட்டால் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். பெப்பர் வந்துட்டு 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மிளகாய்த்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு 2 பூண்டை வந்து தட்டி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோம்பும் வந்து சோம்பு பவுடர் இருந்தாலும் சரி, இந்த சோம்பை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க வாழைக்காய் வந்து இது கூட போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வாழைக்காயில் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து அது மேரினேட் ஆகி இருக்கட்டும். நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் இது மேரினேட் ஆகும்போது நீங்கள் கடைசியாக வந்துட்டு இது வந்து பட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது, அதை வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு தூவி விட்டுக்கோங்க. இதை மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு நம்ம அந்த ஆயிலில் விட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம உடனே திருப்பி விட்டோம்னா வாழைக்காயெல்லாம் உடஞ்சிரும். இப்போ எனக்கு ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்லா வாழைக்காயும் நம்ம ஒவ்வொரு சைடாக திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான். நல்லா வெந்துருச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி எந்த ரைஸில் நீங்கள் இந்த காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது இதை வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.